நைட்டு போய் இறங்கினோன்னே குற்றாலம் இப்படி இருந்துச்சுங்க. ஒரே நாள் தாங்க தலைகீழாக மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த குற்றாலத்துக்கு எப்படி போகணுன்ற விலாகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குற்றாலன்றது இயற்கை அழகும் ஆன்மீக தலமும் மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கிற அபூர்வமான புனிதமான ஒரு இடங்க. இதுக்கு தெற்கோட கங்கைன்னே ஒரு சிறப்பு பேரே இருக்குங்க. குற்றாலத்தில் மொத்தம் நிறையா அருவிகள் இருக்குது. அது என்னென்னன்றதை சொல்கிறேன். பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், அடுத்து புலி அருவி, தேன் அருவி, நியூ ஃபால்ஸு, செண்பக அருவி, இந்த அருவிலாம் இருக்குங்க. அப்புறம் ஜங்ஷன் வந்தாச்சு. இப்போது நம்ம ஜங்ஷனில் இறங்கிட்டு போய் பிள்ளைங்க நமக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுப்போம். திருவிழாக்கு போயிருந்த இடத்துல டக்குன்னு குற்றாலம் போவோம்ட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. எப்பயுமே நான் அம்மா ஊரில் குற்றாலம் வருஷம் போயிடுவோங்க குற்றாலம். அதே மாதிரி இந்த வருஷமும் குடும்பத்தோடு கிளம்பியாச்சுங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லா பேரோடையும் தாங்க போவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜங்ஷனுக்கு வந்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு அரை டிக்கெட்டுங்க. 5 வயசு டு 11 வயசுக்குள்ளே அரை டிக்கெட்டு. 11 வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக முழு டிக்கெட் தான். அரை டிக்கெட்டோட அமௌண்ட் என்னென்னா 45 ரூபாங்க. பெரியவங்களுக்கு 90 ரூபாங்க. தென்காசிக்கு போய் சேர்ந்துருவோம். மதுரை டு தென்காசிக்கு ட்ரெயினில் ஸ்கூல் டேஸ்னால ட்ரெயினில் நல்லா இடம் கிடச்சிருச்சு. இது 6:10க்கான ட்ரெயின், 6 மணிக்கு இந்த ட்ரெயின் வருங்க. அப்போது நல்லா ஃபுல்லாக எல்லா பேருக்குமே இடம் கிடச்சிருச்சு. எல்லா பேரும் ட்ரெயின் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்கங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஒரே குஷி தான். என் மகன் ஒன்றை விடலை. எது போனாலும் அம்மா வேணும்னு. எனக்கு வேறு பயம், வயிறு சேராமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நல்லா மென்று மட்டும் முழுங்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ட்ரெயினு கிளம்பிருச்சுங்க. போகும்போதே தூத்தல் விழுந்துச்சுங்க. இங்கே சாரல் அடிக்கும் போதே நினச்சோம், சரி தண்ணி நல்லா விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தண்ணி விழுந்தால் தானே அது நல்லாயிருக்கும். வெறும் பாறையை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தால் அது நல்லா இருக்காதுல்ல. அதனால் இங்கே சாரல் விழுகும் போதே எல்லா பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும்போது மதுரை சந்திப்பு கிளம்பியாச்சு. மதுரையை விட்டு இனி நாங்கள் போய் தென்காசியில் தாங்க இறங்குவோம். சூப்பராக கிளம்பிட்டோம். தூத்தல் விழுந்துச்சு நல்லா. எங்கள் ஊரில் குற்றாலத்துக்குன்னு பண்டு போடுவாங்கங்க. பண்டு போடுறது ஆம்பளை ஆளுகளுக்கு தனியாக ஒரு பண்டு இருக்குங்க. பொம்பளை ஆளுகளுக்கு தனியாக ஒரு பண்டு இருக்குது. அதில் எவ்வளோனா மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கட்ட வேண்டியது இருக்கும். 12 மாதம் கட்டிட்டு ஆடி மாதம் போல் கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது அங்கே சாப்பாடு, நம்மளை கூட்டிகிட்டு போகிற செலவு எல்லாமே ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம திங்ஸ் ஏதாச்சும் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் நம்ம போட்டு ஏதாச்சும் வாங்கிக்கணும். வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம்ல ஸ்நாக்ஸு, தேவையான திங்ஸு, அந்த இது ஃபுல்லாமே நம்ம பணத்தை போட்டு வாங்கிக்கணும். மற்றபடி எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, எல்லா சாப்பாட்டு செலவு, டீ, அந்த மாதிரி எல்லாமே அந்த பண்டில் ஒருத்தவங்க பொறுப்பாக இருந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்கங்க. அதுவும் நல்ல ஜாலியாக இருக்கும். ஒரு 50, 60, 70 பேர் கூட போவோம் மொத்தமாக. அதுவும் நல்ல ஜாலியாக இருக்குங்க. இப்போ நாங்களாம் ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லா பேரும் சேர்த்து ஒரு 26 பேர் போனோங்க. இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். எல்லா பேரும் நம்ம பிள்ளைங்க எல்லா பேரும் நல்லா மிங்கிள் ஆகி சூப்பராக விளையாண்டுக்கிட்டு ட்ரெயினில் மேலே ஏறி உட்கார, டான்ஸ் ஆட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்படி ஜாலியாக எங்கே போனாலும் இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் தானே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களும் பிள்ளைங்களுக்கு சும்மா ஒரு உண்டியலோ ஏதோ ஒன்று சேர்த்து வைப்பா, உன்னைய அம்மா குற்றாலம் கூட்டிகிட்டு போகும்போது அதை எடுத்து உனக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரியும் சொல்லுங்கள். பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமித்து வைப்பாங்க. நம்ம போகும்போது ரொம்ப கையிலேருந்து காசு போட தேவையில்லை. அவங்க பிள்ளைங்களும் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டாலே போதும். அவங்களுக்கும் சேர்த்து வைக்கிற பழக்கமும் வருங்க. அதனால் எல்லா பேரும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளாக மேலே உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எங்கள் அத்தை மக தான் எல்லா பேர்த்தையும் ஏற்றி விட்டு உட்கார வைக்கிறாங்கங்க. நீ எல்லாம் ஹாய் சொல்லுவாங்க. நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப குஷி. எப்படா குற்றாலம்னு சொன்னோன்னே போதும், குற்றாலம் போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கிராமத்தில் இருக்கிறவங்க தாங்க அதிக அளவு
குற்றாலத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில் வயலுக்கு போயிட்டு சாயங்காலம் முடிய வயல்லையே வேலை பார்ப்பாங்க. அப்போ வந்து நல்லா அவங்களோட மேல் சூடு ஃபுல்லாக இறங்கணுன்றதுக்காகவே மெயினாக போவாங்க. 3 நாள் தங்கி இருந்துட்டு குற்றாலத்தில் ஃபுல்லாக போக. இந்த டைம்லாம் கிடையாது. விடிய காலையில் 3 மணி 4 மணி அந்த மாதிரி போவாங்க. வந்து திரும்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப போக. இந்த டைமில் போக வர குளிக்க அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. இன்னொன்று முதலாம் எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் அலோடாக இருந்துச்சு. நல்லெண்ணெய் நல்லா தலைக்கு வச்சு நல்லா தேய்ச்சி போய் அடிக்கிற ஃபோர்ஸில் எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே இழுத்துட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மேலும் குளிர்ச்சி ஆயிரும். எல்லாம் இறங்கிட்டு ரூம் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரூமு கிடச்சிருச்சு. எல்லா பேரும் இனி திரும்ப குளிக்க வெளியில் கிளம்பிடுவோங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லா பேரும் இருந்தால் குளிக்க கிளம்பியாச்சு. இந்த டைம்லாம் இல்லைங்க, நாங்கள் வாட்டுக்கு எந்நேரம் குளிப்போம். நைட்டு தாங்க கூட்டமும் இருக்காது. சேஃப்டியாக நம்ம கவனமாக மட்டும் இருந்துக்கணுங்க, அது மட்டும் முக்கியம். பிள்ளைங்கள்லாம் ஆளாக கிளம்பி போகிறாங்க. என் மையன் ஆளாக கிளம்பிட்டான் துண்டை போட்டுக்கிட்டு. ஜாலியாக எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். காலையில் நல்ல கடையெல்லாம் திறந்துருக்கும். நைட்டுனால எல்லாம் அடைச்சி கொஞ்சம் படுக்க போயிட்டாங்க போல். வாங்க குற்றாலத்தை நோக்கி நடந்து போய்கிட்டே இருப்போம். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து வெறும் கடைகளாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து மட்டும் நடந்து போங்க. இது தாங்க குற்றாலீஸ்வரர் கோயில் வந்துருச்சு. நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி வர்றது இங்கேருந்து தெரியுது. நம்ம பக்கமாக போகலாம் வாங்க. சூப்பராக வந்தாச்சு. அப்பாடி, ரொம்ப இதுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தோம். குற்றாலத்துக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. இன்னொன்றுங்க, குளிக்க வந்து உள்ளே நுழையும் போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும். போய் உடம்பு ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொட்டு நம்மளுக்கு குளிராது. அதனால் யாரும் குளிக்க வந்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். உள்ளே போய் எல்லா ட்ரெஸ்ஸும் மட்டும் ஃபுல்லாக மண்டையிலேருந்து கால் முடிய நனைஞ்சிருச்சுன்னா போதும். அப்புறம் ஒரு பொட்டு நம்மளுக்கு குளிராது. நம்ம வாட்டுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட உள்ளே நிற்கலாம். கடைசி எண்டில் போயிட்டு நாங்கள் நின்றுக்குவோம். எகுத்தாப்பில் கொஞ்சம் பயப்படுறவங்க ஃபுல்லாக எகுத்தாப்பில் தான் நிற்பாங்க. நாங்கள் உள்ளேனா யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ளே போயிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும், யாரும் பயந்துக்கிட்டு ரொம்ப இருக்க மாட்டாங்க. அதனால் உள்ளே போய் நாங்கள் நின்றுவோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எவ்வளோ வேறு நேரம்னாலும் நின்றுக்கலாம், நம்ம இஷ்டம். நாங்களும் ஃபுல்லாக நல்லா குளிச்சிட்டோங்க. என் பையனும் நல்லா குளிச்சிட்ருக்காங்க ஜாலியாக. குளித்து முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு அமுதன். இனி பிள்ளைங்க இவங்கெல்லாம் குளிக்கலைங்க. இவங்கெல்லாம் நைட்டு தலை காயாதுன்னு சொல்லிட்டு குளிக்காமல் நின்றுக்கிட்டாங்க. என் பையன் ஆளாக குளிச்சாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். திரும்ப ரூமுக்கே வந்தாச்சு நடந்து. ரூமுக்கே வந்தாச்சு, விடிஞ்சிருச்சு. திரும்பியும் குளிக்க தாங்க கிளம்புறோம் எல்லா பேரும். வர குளிக்க. அங்கே பாருங்கள் குழந்தையோட டான்ஸை, அவனுக்கு அவ்வளோ குஷி. அந்த கிளைமேட்டே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரி சாரல் அடிச்சுக்கிட்டு அப்படியே தூத்தல் விழுந்துக்கிட்டு நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் காற்று. அந்த இடத்துக்கு போனாலே சூப்பராக இருக்குங்க. குற்றாலம் அந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே நம்ம இருக்கிற இடத்துக்கும் அங்கேயும் போது அந்த கிளைமேட்டு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு போய் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இன்னொன்று நம்ம சொந்தக்காரங்க எல்லா பேரோட போகும்போது ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பழைய குற்றாலம் தாங்க போய்கிட்டு இருக்கோம். பழைய குற்றாலம் எல்லாமே பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. சின்ன ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. என் பையனுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. 15 ரூபா தாங்க டிக்கெட்டு. நல்லா அவங்களே ஈஸியாக கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. ட்ரெயின் டிக்கெட்டுன்னு பார்த்தா அங்கே ஒரு 90 ரூபா ஆச்சு. அரை டிக்கெட்டுக்கு ஒரு 45 ரூபா ஆச்சு, மதுரை டு தென்காசிக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு சேர் ஆட்டோ வந்து ஒரு 250 ரூபா இந்த மாதிரி வாங்குகிறாங்க.
குற்றாலத்தில் வந்து இறக்கி விடுறதுக்கு. இப்போது இங்கே பழைய குற்றாலம் போக பஸ்ஸும் ஃப்ரீ. சின்ன பசங்களுக்கு மட்டும், அதுவும் ஆம்பளை பையங்களுக்கு மட்டும் 15 ரூபா டிக்கெட்டுங்க. பழைய குற்றாலம் வந்தாச்சு. பழைய குற்றாலம் போகிற வழியிலே இந்த மாதிரி நொங்கு, பலாப்பழம், இந்த இதெல்லாம் அப்படியே ரன்னிங்லேயே பஸ்ஸில் இருக்கவங்ககிட்டே கொடுத்து அப்படியே அமௌண்ட் வாங்குவாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். பஸ்ஸில் போகும்போது நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இது பழைய குற்றாலம் பார்க்கிங் வந்துருச்சுங்க. பழைய குற்றாலம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ எண்டுக்கு கரெக்டாக இறங்கினோன்னே நம்ம போகிற மாதிரி பக்கத்துலவே வந்து இறக்கி விட்டுறாங்க ஈஸியாக. பழைய குற்றாலம் தண்ணி கம்மியாக தாங்க வந்துச்சு. வந்து நல்லா என் பையன் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கான். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி 3 இது இப்படி சதுரம் சதுரமாக இருக்குங்க. அங்கேருந்து வர்ற தண்ணி ஃபுல்லாக இது வழியாக தான் அந்த பக்கமாக போகுங்க. நல்ல நிறையா இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணியோட இது கம்மியாக வர்றதுனால கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது தண்ணி. இல்லைன்னா நல்லா முடியே இருக்குங்க. சூப்பராக விளையாடுவாங்க. போன தடவையும் விளையாண்டாங்க. நாங்களும் ஃபுல்லாக குளிச்சுட்டு எல்லாம் தலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. அடிக்கிற காற்றுலேயே உணர்ந்து போயிருங்க தலையெல்லாம். திரும்ப வந்து நாங்கள் ஐந்தருவிக்கு போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ ஐந்தருவிக்கும் அதே மாதிரி தான். கேர்ள்ஸ்க்கெலாம் ஃப்ரீ தான் டிக்கெட்டு. மகளிருக்கு ஃபுல்லாக ஃப்ரீ டிக்கெட் தான். பசங்களுக்கு மட்டும் 10 ரூபா டிக்கெட்டுங்க. பையங்களுக்கு மட்டும் 10 ரூபா டிக்கெட்டு. போகிற வழியிலே இந்த படகு இது இருக்கும். போட்டிங் போகிறவங்க இறங்கி நம்ம போட்டிங் போகிறதுனா இங்கே போட்டிங் போய்க்கலாம் ஜாலியாக. நாங்கள் ஆனால் போட்டிங்லாம் போகலைங்க. நேராக அங்கே போய் இறங்கிட்டோம். ஐந்தருவிலே இறங்கிட்டோம். சூப்பராக அந்த போகிற வழியே நல்ல ஒரு பசுமையாக வெறும் மரங்களாக அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். அதுவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம என்ன கவலை இருந்தாலும் சரி, எந்த இதுனாலும் சரி, இங்கே வந்தால் கவலையை ஃபுல்லாக மறந்துடலாம். 3 நாளும் என்ஜாய்மெண்ட்டு தான். நம்ம இப்போ ஐந்தருவிக்கு பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங்கில் இறங்கி இத்தினூன்னு தூரம் நடந்து போனோடனே ஐந்தருவி வந்துடுங்க. கொஞ்சம் தூரம்தான். இங்கே பாருங்கள், பழைய குற்றத்தில் அவ்வளோவா தண்ணியே வரல. ஐந்தருவியில் அடிச்சுக்கிட்டு ஓடுது. பயங்கரமாக வருதுங்க ஐந்தருவி. நல்லா ஒரு சில கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து குளிக்கணுங்க ஐந்தருவியில். இது ஏன் ஐந்தருவினா, ஒரே பாறையில் இருந்து 5 பிரிவாக வேறு வேறு கோணங்களில் வந்து பிரிஞ்சு விழுகுது. அதனால தாங்க இது ஐந்தருவின்னு பேர் வந்துச்சு. அதாவது பஞ்சபூதத்தோடது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. எல்லாம் திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு. திரும்பியும் ஒரு குளியல் ஆடி வந்தாச்சு. மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அப்பப்போக்கி எப்பப்போ போகணுமோ மற்ற இடங்களுக்கு போயிட்டு மெயின் ஃபால்ஸில் போயிட்டு பக்கத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு திரும்ப போய் குளிக்க சாப்பிட இதாங்க வேலையே. நல்லா இருக்குங்க. ஜாலியாக எல்லா பேரும் சேர்ந்து போகும்போது சாப்பாடு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. சப்பாத்தி, இட்லி, புளி சாதம் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்குரிய சாப்பாடு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுநாள் தான் ஃபுல்லாக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். விடிஞ்ச மறுநாளில் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுங்க. அவ்வளோ தண்ணி தடை போட்டுட்டாங்கங்க, யாரும் போய் குளிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வருது, நம்மளை ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு போயிடும். சரி, ஓகே, ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப பழைய குற்றாலம் ஐந்தருவி போகலான்னு சொல்லிட்டு திரும்பியும் பழைய குற்றாலம் ஐந்தருவிக்கு பஸ்ஸுக்கு அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோங்க. பார்த்தா பஸ்ஸு பழைய குற்றாலத்தில் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்லேருந்து வந்து இறங்கினவங்கலாம் சொல்லிட்டாங்கங்க. ஐந்தருவிக்கும் அதே மாதிரி தான். சரி, அப்போது நம்ம குளிக்காமல் சும்மா மட்டும் இருந்து என்ன செய்ய, சரி ஊருக்கு போயிடலாம், யாருக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸ் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க கிளம்பிட்டோங்க.
பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி அவங்கவுங்க ஒரு ஒரு ட்ரே எடுத்து என்னென்ன தேவையோ வாங்கினாங்கங்க தேவையான திங்ஸ் எல்லாம். அவங்களுக்கு இந்த சுட்டி ஜாமான் வாங்கணும்னு சொன்னாங்கங்க. நான் தான் அங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்ப்பா, அதை கிளிப்பு பேண்டு இது என்னென்ன வேணும் அப்படின்றத பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவன் குளோபு வேணும், மேக்னெட் வேணும், பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த பொய் காசு இந்த மாதிரி சும்மா பொய் கரன்சி இது அதுவும் வேணுமா அப்படின்னு, நாங்கள் விளையாடுவோம்மா, கடை வச்சு விளையாடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டாங்க. நல்லா எங்கள் சொந்தக்காரங்க எல்லா பேரும் எங்கள் கூட வந்தவங்க எல்லா பேருமே அவங்கவுங்க என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கினாங்க கடையில். வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஆட்டோ ஏறி இங்கே செங்கோட்டை ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. செங்கோட்டைக்கு வந்துட்டு எல்லா பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஜங்ஷனில் வந்து 1 ஹவர் டைம் இருந்துச்சு, அதனால் சரி சாப்பிடுவோம் சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு. செங்கோட்டையிலேருந்து திரும்ப அதே மாதிரி ட்ரெயினுக்கு திருப்பரங்குன்றம்னா 70 ரூபா, மதுரையில் வந்து இறங்குறவங்களுக்கு 80 ரூபாங்க. அவ்வளோதான். ட்ரெயினில் ஏறியாச்சு. என் மகன் வாங்கின அந்த ஸ்லேடை எழுதி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. போகும்போது எல்லாம் சேடாக தான் போனாங்க. ஏன்னா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலான்னது கேன்சல் ஆகிடுச்சுல்ல, அதனால் கவலையோடு தான் என் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.